ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒன் டே டைம் லுக் டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா நம்ம ஹீரோயின் புதுசா ஒரு ஐடியா ஒன்னு யோசிச்சிருப்பாங்க. என்னன்னா, இனிமேல் பாஸ் நம்ம டார்கெட்டா வைக்க கூடாது, பாஸோட அம்மாவை எப்படியான்னு வெறுப்பேத்தி அவங்க மூலியமா இந்த வேலையை ரிசைன் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போட்டு வச்சிருப்பாங்க. இதை நினைச்சுக்கிட்டே அப்படி படியேறி ஆபீஸ்க்கு போவாங்களா. அங்க போனோனையும் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அந்த ஃபெங்குங்கிற பொண்ணை தான் பாப்பா. அவ செம அழகாவும் நல்ல டேலண்டட் பர்சனாவும் தான் இருப்பாளா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளவு அழகா இருக்கா, ஆனா இவ போய் எதுக்கு நம்ம பாஸ் பின்னாடி சுத்துறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே அந்த பொண்ணு கிட்ட போய், இன்னைக்கு நம்ம ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்ல, ஒரு கம்பெனியோட டைப் வச்சிருக்கோம்ல, அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி எதுக்கும் அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோயின் அந்த ஃபெங்குங்கிற பொண்ணுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருவா. ஏன்னா அந்த கம்பெனி தான் ஒரு ஃப்ராட் கம்பெனி ஆச்சு. அடுத்து இப்ப அந்த டாக்குமெண்ட்லாம் நல்லா படிச்சு பார்த்துட்டு சரி இதை போய் பாஸ் கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபெங்கு பொண்ணு போகுமா. அப்ப கையில ஒரு டிக்கெட்டை வேற வச்சிருப்பா. இதை பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் பாத்துருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே இந்த பொண்ணு எப்படியும் போய் அவனை மூவிக்கு தான் இன்வைட் பண்ண போகுது அப்படின்ட்டு. இருந்தாலும் அதை எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டா. அப்ப இருந்து நல்லா டீப்பா யோசித்து பாப்பா. ஐயோ, சப்போஸ் இன்னைக்கு மட்டும் பாஸ் இவ கூட மூவிக்கு போயிட்டாருன்னா அப்புறம் நம்மளால அவர் வீட்டுக்கு இன்னைக்கு போகவே முடியாதே. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனாதானே அவங்க அம்மாவை நம்ம வெறுப்பேற்ற முடியும். எப்படியும் இந்த மூவி பிளான கேன்சல் பண்ணி விடணுமே அப்படின்ட்டு வேகமா அந்த ரூம்குள்ள பாப்பா. அப்பன்னு பார்த்து அந்த இன்டர்ன் டூ வந்து, இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வெளியே டின்னர் அப்படின்னு தான் வாய திறப்பா. ஐயோ, அதுக்குள்ள இப்ப டைம் இல்லப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா ஓடிடுவா. இப்ப அந்த பாஸோட ரூம்குள்ள தான் கட்டுவாங்க. அந்த ஃபெங்கு நம்ம பாஸோ அந்த கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனி, இந்த கான்ட்ராக்ட நம்ம சைன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்படி அந்த இடத்துக்குள்ள நம்ம ஹீரோயின் கேஷுவலா போய் அந்த ஃபெங்கு பொண்ணு வந்து மூவியை பத்தி பேசிடவே கூடாதுன்ட்டு என்னென்னமோ டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அப்புறம் தான் யோசிப்பா, சே நம்மளோட சுயலாபத்துக்காக அந்த பொண்ணோட ஆசைக்கு நம்ம தடங்களா இருக்க கூடாது, இன்னைக்கு இல்லைன்னா என்ன பேசாம நாளைக்கு நம்ம ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ முடிவை மாத்திருவா. இப்படியே நம்ம பாஸ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்த அவ டேபிள்ல இருந்த ஒரு பேப்பர்ல அப்படியே பாஸ் பேர் எழுதி வச்சிருப்பா. ஜின்னு ஜின்னு ஜின்னுட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவளுக்கே ரியலைஸ் ஆகும், ஐயோ நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. கரெக்டா இப்ப பாஸ் அந்த இடத்துக்கு வந்துருவானா. அவன் வந்து டக்குனு அந்த பேப்பர் அப்படியே நம்ம ஹீரோயின் க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இதுல நம்ம ஹீரோக்கு லைட்டா சந்தேகம் வந்துரும். உடனே அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கார் சாவி கொடுத்து, நான் வீட்டுக்கு போகணும், வா என்ன வீட்டுல போய் டிராப் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும். என்ன பாஸ் நீங்க வீட்டுக்கு போறீங்களா, அப்ப வேற எங்கேயும் போலையா அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா நம்ம பாஸ் வந்து இன்னைக்கு மூவி பிளானுக்கு ஒத்துக்கல போல. சோ இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோனுக்கு செம குஷி ஆயிரும். அப்பாடா, அப்ப இன்னைக்கே அப்படியே டிசைன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஜாலியா போவா. இவ போன உடனே பாஸ் அப்படியே அந்த பேப்பர் எடுத்து பாப்பான். அதுல ஜின் ஜின்னு நம்ம பேர் எழுதிருக்குமா. உடனே இவனுக்கு ஒரு டவுட் வந்துரும், ஒருவேளை இவளுக்கும் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஃபெங்குங்கிற பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே சோகமா வாஷ்ரூம்ல உட்காந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் அவ யோசித்து பாப்பா. என்னன்னா அவ அந்த மூவி டிக்கெட்டை கொடுத்து பாஸ மூவிக்கு இன்வைட் பண்ணியிருந்திருப்பா. ஆனா நம்ம பாஸ் இவ எதுக்கு இன்வைட் பண்றா அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சோ என்னால வெளியே எங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எனக்கும் அஸ் அ குட் ஃப்ரெண்டா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆசை, பட் எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா இந்த பொண்ணு வந்து தனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஸ் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவான். பாவம், அதனாலதான் இப்ப அந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கா. அடுத்து இப்ப நம்ம பாஸ தான் காட்டுவாங்க. சரி கார்ல போய் ஏறுவோம் அப்படிங்கிற மாதிரி கார் பார்க்கிங்க்கு போவானா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் டோட்டலா சேஞ்ச் அவர் கொடுத்து நிப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸே பாத்தீங்கன்னா ஏதோ பார்ட்டிக்கு போற மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தனே நம்ம பாஸுக்கே ஷாக் ஆயிரும். என்னம்மா இது இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்ன பாஸ் பண்றது, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேவா போயிருச்சு, நான் சிங்கிள் தான், அதுக்குன்ட்டு நம்ம ஹாப்பியா இருக்க கூடாதா என்ன, அதனாலதான் அட்லீஸ்ட் நம்ம சூப்பரா ட்ரெஸ் ஆன் பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்படி வந்திருக்கேன். சரி இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களை வீட்டுல தானே டிராப் பண்ணும், வாங்க போய் டிராப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அடுத்து அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. ஆனா வீட்டுக்கு போனக்கு அடுத்து நம்ம பாஸ் ரொம்ப யோசிப்பான். இவ என்னடா சிங்கிள்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கா, ஒருவேளை யார் கூட இன்னைக்கு டேட் போறாளோ, இதை நம்ம விடக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பிளான் போடுவான். உடனே நம்ம பாஸ், இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செஞ்சு நைட் எந்த பிளானும் வச்சுக்காத, இப்ப என் கூட வீட்டுக்குள்ள வந்து ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவானா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு பர்சன்டேஜ் கூட மறுப்பு தெரிவிக்கவே மாட்டாங்க. பாஸ் நான் இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கதே உங்க கூட வேலை பார்க்கதான், வாங்க உங்க வீட்டுக்குள்ள போவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா உள்ள போவா. இதை பார்த்துன்னு நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்குவான். ஓ நம்ம கூட வேலண்டைன்ஸ் டே கொண்டாடணும் தான் இவ இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காளா, ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் தப்பா புரிஞ்சுக்குவான். இப்ப வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த பாஸோட அம்மா இருப்பாங்களா. அவங்க அப்படியே செக்ரட்டரி பேய பார்த்து ஷாக் ஆயிருவாங்க. நீதான் செக்ரட்டரி பேயாமா, ஜின் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான், ஆனா நீ இவ்வளவு மாடர்ன்னு சொன்னதே கிடையாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே அவங்க அம்மா பேசுவா. ஆனா நம்ம ஹீரோயினா உடனே அப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு, ஏன் இந்த மாதிரி மாடர்னா இருந்தா என்ன, எனக்கு இப்படிதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி லைட்டா அவங்க அம்மாவை ஹர்ட் பண்ற மாதிரியே தான் பேசுவா. அது மட்டும் இல்லாம பெரியவங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம, எனக்கு ரொம்ப தகமா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வேலையை பாஸோட அம்மாக்கு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம பாஸோட அம்மா கிட்ட இருந்து நிறைய வெறுப்ப சம்பாதிக்கணும்ட்டு சும்மா 50 ரூபாய்க்கு வாங்கின இயர்ரிங்க போட்டுக்கிட்டு, இங்க பாத்தீங்களா இதோட வேலை கிட்டத்தட்ட 2000 இருக்கும், இது எனக்கு யார் வாங்கி கொடுத்தான்னு தெரியுமா, ஜின்னு தான், ஏன்னா அவனுக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியே அவங்க அம்மா முன்னாடி ரொம்ப சீன் போட்டு பேசுவா. இருந்தாலும் அவங்க அம்மா, ஓ அப்ப ஜின்னுக்கு ஒண்ணு இவ்வளவு பிடிக்குமாப்பா, அப்பனா உங்க 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து வெறும் பாஸ் அண்ட் செக்ரட்டரி கிடையாது, அதுக்கும் மேலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு
உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே சொல்லிட முடியாது, ஏன்னா எனக்கு இருக்காங்க பல பாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுல ஜின்னும் ஒருத்த, அவ்வளவுதான். சோ எனக்கு அவன் ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுவா. என்னன்னா இந்த மாதிரி தன்னோட கேரக்டரை ரொம்ப டவுனா காமிச்சா இப்படி ஒரு பொண்ணு தன் பையன் கூட வேலை பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு அவங்க அம்மா முடிவெடுத்துருவாங்க. அப்படிங்கறத நம்ம ஹீரோயினோட பிளானே. அதுக்கடுத்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்ட்டு 3 பேருமே உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிடலாம்னு உட்காருவாங்க. அப்பயும் நம்ம ஹீரோயின் விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. அந்த சாப்பாடுலாம் அப்படியே லைட்டா டேஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஏக் இது என்ன இவ்வளவு கன்றாவியா இருக்கு, எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுவாளா. உடனே பாஸோட அம்மாவும் என்னம்மா இப்படி சொல்லிட்டு, இதத்தான் ஜின் சின்ன வயசுல இருந்து சாப்பிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் இன்னொரு எக்ஸ்ட்ரா பிட்ட போடுவாங்க. என்னது பாஸ் இதத்தான் சின்ன வயசுல இருந்து சாப்பிடுறாரா? ஓ நோ, இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான், அவர் நாக்கு செத்தே போயிரும். நீங்க கவலையே படாதீங்க பாஸ், இனிமேல் நான் உங்களுக்கு அடிக்கடி சமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை கடுப்பேத்துற மாதிரியே பேசுவா. ஆனா அப்பயும் அவங்க அம்மா லைட்டா பொறுமையா தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து சாப்பிட்டெல்லாம் முடிச்ச கெடுத்து ஜின்னோட ஷர்ட் ஒன்று துவச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோயின் போய், ஐயோ என்ன இந்த ஷர்ட்டை போய் இப்படிதான் துவைக்கிறீங்க, இது ரொம்ப காஸ்ட்லியான ஷர்ட், இதெல்லாம் ட்ரை வாஷ் தான் பண்ணணும், உங்களுக்கு என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவாளா. இப்ப அவங்களுக்கு கோவம் வந்துரும். இத பார்த்தே நம்ம ஹீரோயினுக்கு, ஆஹா இந்த லேடி கோவப்படுது, இனி நம்மள வேலையை விட்டு தூக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. ஆனா அந்த லேடி அப்படியே கோவப்பட்டுக்கிட்டு, உனக்கு என்னமா பிரச்சனை, வந்ததுல இருந்து என்னதான் குறை சொல்லிக்கிட்டே இருக்க, உனக்கு என்ன இப்ப ஜின் என்ன வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. அப்புறம் தான் ஒரு விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியவே வரும். இது நம்ம பாஸோட அம்மா கிடையாதான், பாஸ சின்ன வயசுல இருந்தே கூட இருந்து பாத்துக்கிற வீட்டுல வேலை பாக்குற லேடியா. அவ்வளவுதான். இது தெரிஞ்சனியும் நம்ம ஹீரோயின் மனசே உடஞ்சிரும். ஐயோ போச்சு, இதுக்காக அவனை இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பிளான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. அதுக்கடுத்து என்ன, இவ இவ்வளவு இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினால அந்த வேலை பாக்குற லேடி அப்படி ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிருவாளா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பாஸ் வருவான். அவன் வந்தனியும் நம்ம ஹீரோயின், ஐயோ பாஸ் சாரி, சின்னதா ஒரு தப்பு நடந்துருச்சு, மித்தபடி நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நின்னுகிட்டு இருப்பாளா. அப்ப தெரியாதனமா கீழே இருந்த ஒரு சோப்பு இவ காலை வாரி விட்டுரும். அப்புறம் என்ன, நம்ம பாஸும் நம்ம பேவும் ஒண்ணு அப்படியே ஸ்லிப் ஆகி அங்க இருந்த பாத் டப்ல விழுந்துருவாங்க. பாஸுக்கு ஆல்ரெடி ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹீரோயினுக்கும் பாஸுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப 2 பேர் ஒன்னா வேற பாத் டப்ல விழுந்துட்டாங்களா. அப்புறம் என்ன, 2 பேருக்குமே ஒரு மாதிரி பிளஷிங் மூமெண்ட்ஸ் தான். அதுக்கடுத்து இப்ப 2 பேருமே சோஃபால வந்து உட்காந்துருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்புல இருப்பா. போச்சு இன்னைக்கு நாளும் வேஸ்டா போச்சு, ஏன் என் பிளான் படி எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கடுப்புல இருப்பாளா. அதுக்கடுத்து டைம் பாப்பா, மணி 9:30 ஆயிரும். இந்த கடுப்புல அப்படியே அங்க இருந்த ஒயின் எல்லாத்தையும் கடகடன் எடுத்து குடிச்சுக்கிட்டே இருப்பா வாட்டுக்கு. அப்புறம் என்ன, கொஞ்ச நேரத்துல போதை தலைக்கேறிடும். அதுக்கடுத்து அப்படியே நம்ம பாஸ் கிட்ட தான் ரொம்ப க்ளோஸா வருவா. நம்ம பாஸ் இதை தப்பா புரிஞ்சுக்குவான், ஆஹா நம்மள கிஸ் பண்ணதான் வரா அப்படின்ட்டு. ஆனா நம்ம பேயா சப்புன்னு ஒரு அறை கொடுப்பாங்க அந்த பாஸுக்கு. டே நான் ஆசைப்படுறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த வேலையை விட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன், அது எதுக்கு எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி புலம்புவா. இதை கேட்டோன்னே நம்ம பாஸுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். குடி போதில் என்னென்னமோ வளர்ற, உன் சென்ஸுக்கு வா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயினா, நான் எல்லாம் சென்ஸோட தான் பேசுறேன், எனக்கு சுத்தமா உன் கம்பெனில வேலை பார்க்க இஷ்டமே இல்ல, எப்ப பார்த்தாலும் ஓவர் டைம் ஓவர் டைம் ஓவர் டைம். சரி அப்படி பண்றோமே, அதுக்கு ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் இருக்கா? அதுவும் கிடையாது. எங்க எல்லா வேலையும் செய்ய வச்சுட்டு கடைசியா பரவாயில்லையே என் கூட வேலை செய்யறனால இவ்வளவு கத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி, அப்பி உன்னை பத்தி தான் நீ பெருமையா பேசுவ அப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டு என்னென்னமோ பேசுவா. இது பத்தாதுன்ட்டு அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் சேர்த்து எடுத்துட்டு வந்து அப்படி மூஞ்சி மேலேயே போடுவாளா. பாவம் இதெல்லாம் கேட்டனியும் அந்த பாஸோட மனசே அப்படி உடஞ்சிரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வேற ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. என் லைஃபே உன்னோடதான் நாசமா போச்சு அப்படிங்கிற மாதிரி. சோ இதுலயே நம்ம பாஸ் புரிஞ்சுக்குவோம், அவளுக்கு சுத்தமா என் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, அவன் அடியோட வெறுக்கிறா அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் அந்த இன்டர்ன் ஷூவை தான் காட்டுவாங்க. அவன் இப்போ அந்த டேங்க் ஃபே கம்பெனியோட பாஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அந்த கம்பெனி பாஸ் என்ன கேட்பானா, நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட்கான பிட்டிங் இருக்குல்ல, ஜின்னோட கம்பெனில இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க சொன்னேன் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு உடனே அந்த இன்டர்ன் ஷூ, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்பா, என்ன என் வேலையை பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். என்னன்னா இந்த இன்டர்ன் ஷூ வேற யாருமே கிடையாது, அந்த ஆப்போசிட் கம்பெனி பாஸோட ஒன் அண்ட் ஒன்லி சன் போல. நம்மளுக்கு இதெல்லாம் பாக்குறப்ப ஷாக்கிங்கா இருக்கும். அட பாவி, ஒருவேளை அதுக்காகத்தான் நீ ஹீரோயின் கூட ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்றியோ அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இதுவே இன்னொரு பக்கம் நம்ம பாஸையும் ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் இப்ப ரொம்ப குடிச்சிருக்காளா, அதனால பாஸே வந்து கார்ல இவ வீட்டுல வந்து இறக்கி விட்டு போவான். அப்ப ஹீரோயின் அவ வீட்டுக்கு போறக்காக கரெக்டா லிஃப்ட் முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு இப்ப பாஸ் போய் இந்த உன் ஃபைனை நீ மறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விடுவான். நம்ம ஹீரோயினும் இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே மறந்துட்டு, ஓகே பாஸ் நாளைக்கு உங்களை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ள ஏறி போவா. ஆனா அவ போனனியும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள, நாளைக்கு என்ன நீ பார்க்க போறியா, இனிமேல் நீ என்ன பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் தான் அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள காட்டுவாங்க அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு சொல்லி. இப்பதான் நம்ம ஹீரோயின் எடுத்து பாப்பா. என்னன்னா அதுக்குள்ள நம்ம பாஸ் சைன் பண்ண ரெசிக்னேஷன் லெட்டர் இருக்கும். இதை பார்த்தே நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆயிரும். வா அட் லாஸ்ட் நான் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வந்துரும். என்னன்னா இப்ப இவ போய்கிட்டு இருந்த லிஃப்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி டக்குன்ட்டு பாதியிலே ஸ்டக் ஆயிரும். அப்புறம் என்ன, பேய் உள்ள இருந்து ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துவா. இதை கேட்டு நம்ம பாஸ் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஓடி போய் எப்படியோ கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு அந்த லிஃப்ட் கதவை திறந்துருவான். பார்த்தா நம்ம ஹீரோயின் பாவம் பயந்த மேனிக்கு ஒரு ஓரத்துல உட்காந்துருப்பாங்களா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அப்படியே கை கொடுத்து அவளை தூக்கலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனா கை எட்டாது. உடனே நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே மாட்டானே. அப்படியே அவனும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள குதிச்சு எப்படியோ நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் வெளியே தள்ளிடுவான். அடுத்து இவனும் வெளியே வரலான்னு பாக்குறதுக்குள்ள அந்த லிஃப்ட் அப்படியே கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே போகும் கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்து அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே அந்த லிஃப்ட் சர்ன்னு கீழே போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை தான் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. அவன் செமையா அடிபட்டிருக்கும் போல, ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல வேற இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, சே என்ன காப்பாத்த போய் இப்படி அடிபட்டுட்டாரே இவரு. சரி எப்படினாலும் நம்ம இன்னைக்கு அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை அந்த கம்பெனிக்கு ஒரு இமெயிலா சென்ட் பண்ணாத வரைக்கும் நம்மளோட டைம் லுக் திரும்பி ஸ்டார்ட் ஆகாதான் செய்யும். சோ அதனால இந்த ரெசிக்னேஷன் லெட்டரை நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுப்பா. ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிரும்னா, இவ குடிச்சு பாஸ் வீட்டுல விழுந்திருந்தப்பயே பாஸ் அதை சைன் பண்ணி இவ மெயில் மூலியமா அந்த கம்பெனிக்கு இதை அப்லோட் பண்ணி விட்டுருப்பாரு. ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிருப்பான் இவ இங்க ரிசைன் பண்ணி அந்த கம்பெனில தான் போய் சேர போறா அப்படின்ட்டு. அதனால இவனே அதை அப்லோட் பண்ணி விட்டுருவான். இப்ப இது நம்ம ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருமா. இந்த விஷயம் தெரிஞ்சனையும் பாவம் நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப கஷ்டமா போயிரும். ஐயோ பாஸ் அவசரப்பட்டு அதை அப்லோட் பண்ணி தொலைஞ்சிட்டியே, இப்ப அதனால உனக்கு தான் பிரச்சனையாக போகுது அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாளா. இப்ப கரெக்டா விசிட்டிங் டைம் முடிஞ்சிடும். சோ நம்ம ஹீரோயினால அங்க ஹாஸ்பிட்டல்லயும் இருக்க முடியாது. இப்ப வீட்டுக்கு தான் போவா. அடுத்து இப்ப ஹீரோயின் வீட்டுக்கும் போயிருவாளா. அங்க போய் நடந்ததே இப்படி யோசிச்சுக்கிட்டு, சே இனிமேல் இந்த டைம்ல ஒர்க் ஆகாது, இனி நான் பாஸை எப்படி காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே தூங்கிடுவா. அப்படியே அடுத்து எந்திரிச்சு பார்த்தா அடுத்த நாள் காலையிலே ஆயிரும். இவள்கிட்ட ஒரு குட்டியா ஒரு ஆசை இருக்கும், சே திரும்பி அந்த பாஸ் கால் பண்ணுவான், திரும்பி மே 20 கண்டினியூஸா நடக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனா பாவம் பாஸ் கிட்ட இருந்து கால் வந்திருக்காது. இதுலயே அவன் முடிவு பண்ணிடுவா, சரி அந்த டைம் லுக் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம பாஸை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி வியர்ட் ட்ரீம்ஸ் எல்லாம் வரும். அப்படியே டக்குன்னு எந்திரிப்பான். ஆனா இப்ப அவன் தலையில நேத்து அடிப்பட்ட எந்த காயமும் இருக்காது. அப்பதான் நம்ம பாஸுக்கு பக்கத்துல இருக்க டைம் காட்டுவாங்க. என்னன்னா இன்னைக்கு நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரியே மே 20 தான். பாவம் அது இன்னும் அவங்களுக்கு சரியா தெரியல. இப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சோனையுமே அவனுக்கு நேத்து நடந்த சில சீக்வன்ஸ் அப்படி ஞாபகம் வரும். நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு இந்த வேலையை விட்டு நான் ரிசைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது எல்லாமே. ஆனா அவன் என்ன நினைச்சுக்குவானா, இதெல்லாம் அவனுக்கு வந்த கனவு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவான். சோ இந்த மாதிரி ஒரு வியர்டு ட்ரீம் வந்தனாலதான் அவன் ஹீரோயினுக்கு கரெக்டா 7:30 கூப்பிட்டுருக்க மாட்டான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. என்னடா இது பாஸ் கிட்ட இருந்து கால் வருது, ஒருவேளை அவருக்கு உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆயிருச்சோ, அதனால டாக்டர் தான் கால் பண்றாங்களோ அப்படின்ட்டு பயந்துகிட்டே போன் அட்டன் பண்ணுவா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ பேசுவான். அது போன் எடுத்து என்ன சொல்லுவான், எப்பயும் போல எனக்கு அந்த 2 சைனீஸ் பென் வாங்கிட்டு வந்துரு, எனக்கு நான் ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே மீட்டிங்கை மாத்தி வச்சுட்டேன், சோ எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டடி நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும், என்னடா நடக்குது இங்க அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்துதான் மறுபடியும் அவ போன் எடுத்து டேட்டா செக் பண்ணி பாப்பா. பார்த்தா கரெக்டா மே 20 காட்டும். ஒரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு செமையா ஹாப்பியா இருக்கும், அப்பாடா பாஸுக்கு ஏதோ ஆகல அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு லைட்டா குழப்பமாவும் இருக்கும், எப்படி நான் தான் ரெசிக்னேஷன் லெட்டர் சைன் வாங்கி அதை அப்லோடும் பண்ணிட்டேனே, அப்புறம் எப்படி திரும்பி டைம்ல வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அடுத்து இப்ப எப்பயும் போலதான் அந்த பாஸை பிக் பண்ணிட்டு நம்ம செக்ரட்டரி பேய் வந்து இப்ப ஆபீஸ்க்கு வந்துருவாளா. ஆபீஸ்க்கு வந்தனுமே அவளுக்கு ஞாபகம் வரும், ஓ அந்த கஃப் பின் பட்டனை வேற நம்ம எடுத்து நம்ம பாஸ் கையில மாட்டி விடணுமே அப்படின்ட்டு எப்பயும் போலதான் அப்படியே கார் பேக் சீட்லயே போய் அவனுக்கு எடுத்து மாட்டி விடுவா. இதெல்லாம் நோட் பண்ண ஹீரோக்கு திடீர்னு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகும், என்னது இது நம்ம கனவுல பார்த்த சீன் மாதிரியே இருக்கே, நிஜத்திலேயே நடக்குது அப்படிங்கிற மாதிரி லைட்டா கன்ஃபியூஸ் ஆவான். ஏன்னா போன வட்டம் டைம் லுப்ல மாட்டினப்பையும் இதே சீன் நடந்திருக்கும். ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அது கனவு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து இப்ப அப்படியே 2 பேரும் ஆபீஸ்க்குள்ளதான் போலான்னு பாப்பாங்களா. நம்ம ஹீரோ மறந்தாப்புல லிஃப்ட் கிட்ட போயிருவான். இதை நோட் பண்ண நம்ம ஹீரோயின், ஐயோ பாஸ் அந்த லிஃப்ட் மட்டும் எடுக்காதீங்க, அது அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆனா அன்னாரன் பார்த்து கரெக்டா ஒரு எம்ப்ளாயி லிஃப்ட்ல இருந்து வெளியே வருவானா. சோ இதுக்கு மேல நம்ம ஹீரோயினால சமாளிக்க முடியாது. உடனே பாஸும் இது அவுட் ஆஃப் சர்வீஸா, அங்க டோர்மா போய் நில்லு, நான் லிஃப்ட்ல ஏற போறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைப்பான். திடீர்னு அவனுக்கு நேத்து நடந்ததெல்லாம் அப்படி மைண்ட்ல வந்துட்டு போகுமா. உடனே அவனும் லைட்டா பயந்துருவான், ஆஹா நம்ம கனவுல வேற ஏற்கனவே லிஃப்ட்ல நம்ம போறப்பதான் அடிபட்டுச்சு, அதனால நம்ம லிஃப்ட் பக்கமே போக கூடாது அப்படின்ட்டு அவனும் முடிவு பண்ணிடுவான். அடுத்து இப்ப பாஸ் அவனோட ரூமுக்கு போய் ஒரு முக்கியமான ஃபைல பாத்துக்கிட்டு இருப்பானா. இத பாக்குறப்ப இந்த ஃபைல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருது, என்னது இது காலையில இருந்து எல்லாமே ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்கே, அப்போ ஒருவேளை நம்ம கனவுல நடந்ததெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அடுத்து அப்படி லஞ்ச் டைமும் வந்துரும். நம்ம ஹீரோயின் எப்பயும் போல உங்களுக்கா நான் போய் நூடுல்ஸ் வாங்கிட்டு வருவா பாஸ் அப்படிங்கிற மாதிரி போய் கேட்பா. நம்ம ஹீரோ திடீர்னு என்ன யோசித்தான்னு தெரியல, இல்ல நூடுல்ஸ் எல்லாம் வேண்டாம், இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா லஞ்ச் சாப்பிடுவோம், அதுவும் நீ எப்பயும் என்ன லஞ்சுக்கு சாப்பிடுவியோ அதை எனக்கும் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கும், பாஸுக்கு என்னாச்சு இன்னைக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இடத்துக்கு கரெக்டா இப்ப அந்த ஃபெங்கு வருவாளா. அவ வந்து பாப்பா, சரி இப்ப எப்படியாண்டு நம்ம பாஸ மூவிக்கு கூப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானோட தான் வந்திருப்பா. ஆனா இங்க செக்ரட்டரி பை வேற இருக்காளா, அதனால உடனே அவளுக்கு ஒரு வேலையை சொல்லி அங்க இருந்து அனுப்பிச்சிருவா. அவ போன உடனே நம்ம பாஸ் இந்த ஃபெங்கு கையில இருக்க ஃபைல தான் பாப்பான். இத பாத்துமே அவனுக்கு நல்லா ஸ்ட்ரைக் ஆயிரும், இதே தானே நம்ம கனவுலயும் நடந்துச்சு, ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம கிட்ட எல்லாத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவா, அதுக்கடுத்து நம்மள மூவிக்கு வேற கூப்பிடுவாளே அப்படிங்கறத நம்ம பாஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் என்ன அந்த ஃபெங்க பேசவே விட மாட்டான். ஃபெங் நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு அதை கேட்டுறாத, ஏன்னா என்னோட பதில் அதுக்கு இல்லன்னு தான் வரும், அது உனக்கு தான் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானா. பாவம் இதுலயே அந்த ஃபெங்கு மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாயிரும். அதுக்கடுத்து இது பார்த்தாதுன்ட்டு பாவம் அந்த பொண்ணு மனசை இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி, இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, பேய் வந்து என்னோட செக்ரட்டரி தான், உங்க செக்ரட்டரி
செக்ரட்டரி கிடையாது, அதனால உங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னா நீங்க தான் செய்யணும், அவகிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவான். அப்புறம் பாவம் அந்த பொண்ணு மூஞ்சி ஒரு மாதிரி சுருங்கிருமா, சரி இந்த இடத்த விட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. ஆனா அப்ப அந்த பாஸ் என்ன சொல்லுவானா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நான் ஒரு கம்பெனியோட டைப் ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லி வச்சிருந்தேன்ல, அந்த கம்பெனியை பத்தி நல்லா டீடைல்ஸ் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி ஃபெங்குக்கு சொல்லி அனுப்புவோம். ஏன்னா இவனுக்கு தான் போன டைம் லூப்ல நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கும்ல. ஆனா என்ன இவனை பொறுத்த வரைக்கும் அது கனவு. சோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனி அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அதனாலதான் இப்ப ஃபெங்கு கிட்ட அந்த கம்பெனியை பத்தி டீடைலா விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுவோம். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினும் அங்க வந்துருவாளா. அதுக்கடுத்து என்ன, நம்ம ஹீரோவும் அவளும் நல்லா ஹாப்பியா உட்காந்து லஞ்ச் டைம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபெங்கு திரும்பி வருவா. வந்து பாஸ் நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான், அந்த கம்பெனி ஒன்னும் அந்த அளவுக்கு நல்ல கம்பெனி எல்லாம் கிடையாது, நல்ல ஃப்ராட் தரம் பண்ற கம்பெனி தான், சோ அந்த மீட்டிங் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபெங்கு சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு நம்ம செக்ரட்டரி பேக் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னடா இது, எல்லா டைம் லூப்லயும் நான் தான் ஃபெங்குக்கு இதை பத்தி வார்ன் பண்ணுவேன், இந்த விட நான் வார்ன் பண்ணாமே அவ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே, சரி எது எப்படியோ நம்ம கம்பெனிக்கு நல்லது நடந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவளை விட்டுருவா. அடுத்தபடி நம்ம ஹீரோ நல்லா யோசிச்சு பாப்பா. இது என்னடா கனவுல நடந்தது எல்லாமே அப்படியே ரியல் லைஃப்ல நடக்குது, அப்பனா எல்லாமே நடக்குமா. சோ கனவுல கடைசியா செக்ரட்டரி பை வந்து நம்ம கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு சொன்னா, அப்ப ஒருவேளை உண்மையிலே ரிசைன் பண்ணிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு மாதிரி பயத்தோட நம்ம ஹீரோ இருப்பான். அடுத்து இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கிறனால நம்ம பாஸ் அப்படியே ஹீரோயினை தேடி தான் போவான். ஆனா அங்க போய் ஹீரோயின் பிளேஸ்ல பார்த்தா நம்ம பே இருக்க மாட்டாங்க. சரி இங்க இருந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி பாஸ் போலான்னு திரும்புவானா, அப்ப அவ டெஸ்க்ல ஏதோ ஒரு ஃபைல் இருக்கும். என்னதுன்னு திறந்து பார்த்தா ரிசிக்னேஷன் லெட்டர்னு போட்டிருக்கும். பாவம் நம்ம பாஸுக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி ஆயிரும். உடனே ஒரு கத்துவான், செக்ரட்டரி பே அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சு வருவாங்க. அவங்க வந்த உடனே அப்படியே அந்த பாஸ், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, யாருமே எனக்கு அகேன்ஸ்டா இங்க இருந்து போகவே கூடாது, இது என்னது, இந்த ஃபைல்ல இருக்கிறது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயின் கூலா, இது ரிசிக்னேஷன் லெட்டர் பாஸ், மிஸ்ஸஸ் லூவோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னன்னா இது வேற ஏதோ ஒரு பொண்ணோட ரிசிக்னேஷன் லெட்டர் போல, சாருக்கு அவசரத்துல பேரை ஒழுங்கா படிக்காம விட்டாரு. அப்புறம் என்ன, ஒரு பக்கம் அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாவும் இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் அசிங்கமாவும் இருக்கும். அது ஒண்ணும் இல்ல, நான் ஏதோ நினைச்சு ஏதோ பேசிட்டேன், சரி நீ வேலையை பாரு, நான் இங்க இருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவான். அதுக்கடுத்து அப்படியே நைட் ஆயிரும். நம்ம ஹீரோயின் பாஸ டிராப் பண்றதுக்காக அவன் வீடு வரைக்கும் வந்திருப்பா. ஆனா நம்ம பாஸா நல்லா யோசித்து பாப்பா. ஆஹா, நேத்து இவ வீட்டுக்கு வந்த கெடுத்து தானே ரெசிக்னேஷன் லெட்டர்ல சைன் வாங்கியிருப்பா, சோ இவளை என்ன ஆனாலும் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருப்பா. ஆனா நம்ம ஹீரோயினா, நம்ம இன்னைக்கு நைட்டு முறியிற வரைக்கும் பாஸ் கூடயே தான் இருக்கணும், ஏன்னா தெரியாதனமா அவர் எங்கேயா லிஃப்ட் யூஸ் பண்ணிட்டாரு, அவரு கதை அவ்வளவுதான், அதனால என்ன நடந்தாலும் இன்னைக்கு பூரா நம்ம அவர் கூடயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு, பாஸ் நாளைக்கு நம்மளுக்கு பிட்டிங் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளவு பெரிய டாக்குமெண்ட் நம்ம செக் பண்ணணும், அதனால நானும் உங்க கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள வந்து வேலை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிருவா. அடுத்து இப்ப ஒன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் தெரியாதனமா அவ கையில வச்சிருந்த பெண்ணை வச்சு நம்ம பாஸோட ஷர்ட்லயே ஒரு கோடு போட்டுருவாளா. ஐயோ சாரி பாஸ், இதை நான் கிளீன் பண்ண ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன வாஷ்ரூம் குள்ள கூட்டு போயிருவா. அங்க போய் ஷர்ட்டை கிளீன் பண்றேன்ட்டு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா நின்னுக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம பாஸுக்கு ஏற்கனவே நம்ம ஹீரோயின் மேல நிறைய லவ், நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அப்புறம் என்ன, இவ்வளவு க்ளோஸா நின்னனால நம்ம ஹீரோயின் அப்படி ரொம்ப பிளஷ் ஆகி, சரி அவன் நம்மள கிஸ் தான் பண்ண போறான் அப்படின்ட்டு லைட்டா கண்ணை மூடுவா. நம்ம பாஸும் அப்படி கிஸ் பண்ணான்னு பக்கத்துல வருவான். ஆனா திடீர்னு அவனுக்கு அந்த கனவுல நடந்தது ஞாபகம் வரும். ஏன்னா இதே மாதிரிதான் நேத்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்திருப்பாங்க, ஆனா கிஸ் பண்ணாம சப்பு நிறைஞ்சிருப்பாங்க. சோ இது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்து, ஐயோ சப்போஸ் இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அவ ரிசைன் பண்ணிடுவா அவ வேலையை விட்டு, சோ நம்ம இவளை கிஸ் பண்ணிடக்கூடாது, கிஸ் பண்ணா அவ நம்மள இன்னும் வெறுப்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறம் என்ன, கரெக்டா மணி 12 அப்புறம் என்ன, திரும்பி அப்படியே பழையபடிதான் மே 20 ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கும். இந்த வட்டம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே பெட்ல இருந்து எந்திரிப்பானா, டேட்டை பார்த்தா திரும்பி மே 20 காட்டும். அப்புறம் தான் இவனுக்கு புரியவே வரும், ஓ நம்மளுக்கு கனவுல நடந்தது நடக்கல, நம்ம ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க அப்படியே பெட்ல இருந்து கிஸ் பண்ற மாதிரியே எந்திரிப்பாங்களா. இப்பதான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஓ டைம் லூப் திரும்பி ஸ்டார்ட் ஆயிருச்சா. சே இருந்தாலும் அவன் முன்னாடி போய் நம்ம கிஸ் பண்றக்கா கண்ணு மூடிட்டோமே, அவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பான், பரவாயில்ல அவனுக்கு தான் எல்லாம் மறந்துருக்குமே அப்படிங்கிற மாதிரி இவங்க தெனாவட்டா இருப்பாங்க. அப்புறம் தான் டைமை பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிருப்பாங்க, மணி 10:30 இருக்கும். சோ என்ன, ஆட்டோமேட்டிக்கா வேலைக்கு போயிருக்கவே முடியாது, லீவ் போட்டிருப்பாங்க. இவ எதுக்குடா லீவ் போட்டா அப்படின்ட்டு இவளை தேடி இப்ப பாஸ் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே வந்திருப்பான். அப்போ பாஸ் எதர்ச்சியா நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கிற அந்த பஞ்சிங் போல பாப்பான். அதுலதான் அவன் போட்டோ வேற ஒட்டி இருக்குமே. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு செமையா ஷாக் ஆயிரும். அடி பாவி, பஞ்சிங் போல்ல போய் என்னோட போட்டோ ஒட்டி வச்சிருக்கியா, அப்பனா நீ என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இப்பதான் நம்ம பாஸ் எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சுக்குவான். அப்புறம் என்ன, செமையா கடுப்பாயிருவானா. உடனே சரி டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும், நீ நல்லா தானே இருக்க, வா இப்ப உடனே ஆபீஸ்க்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இப்போ ஆபீஸ்க்கு தான் வந்து சேருவாங்க. அதுக்கடுத்து இப்போ ஆபீஸ்க்கு வந்தானியும் நம்ம பாஸ் ரொம்ப யோசிப்பான், இவ எதுக்கு நம்ம கிட்ட இருந்து ரிசைன் பண்ணிட்டு வேற கம்பெனில போய் சேரணும்னு ஆசைப்படுறா, ஆனா இங்க இவ வேலை பாக்குறதுலாம் பார்த்தா நல்ல ஹாப்பியா தான் வேலை பாக்குறா, எதுக்கு இப்படி பண்றா, ஒருவேளை அந்த ஆப்போசிட் கம்பெனி கூட சேர்ந்துக்கிட்டு ஸ்பையா வேலை பாக்குறாளோ அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் யோசிப்பா. அதுக்கடுத்து சேச்சே இவ அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினையே அன்னைக்கு நாள் பூரா அவன் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பானா.
இது நம்ம ஹீரோனுக்கும் தெரிஞ்சிரும். ஆனா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, வா ஒருவேளை பாஸுக்கு நம்ம மேல ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதனாலதான் நம்ம பின்னாடியே சுத்துறாரோ அப்படிங்கிற மாதிரி இப்ப அவ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்குவா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே நைட் ஆயிரும். நம்ம பாஸ் யோசிப்பான், சரி இவ நம்ம வீட்டுக்கு வந்தா தானே அந்த ரெசிக்னேஷன் பத்தியே பேசுவா, சோ நம்ம இன்னைக்கு தனியா வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்ட்டு அவன் தனியா கார் எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வந்துருவான். அந்த வீட்டுக்கு வந்தக்கடுத்து அவனுக்கு ஒண்ணு ரியலைஸ் ஆகும். அன்னைக்கு வந்து கடைசியா நம்ம ஹீரோயின் அவ வீட்டுல இருக்க லிஃப்ட்ல தான் தனியா மாட்டி இருந்திருப்பா. சோ இப்ப இது ஞாபகம் வந்தனியும் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா நம்ம செக்ரட்டரி பை வீட்டுக்கு தான் போவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இந்த டைம் லூப்ல நடக்க நடக்க பாஸ் கிட்ட ஏதோ நல்ல மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே லிஃப்டோட பட்டன் அமைக்கிடுவா. அப்புறம் என்ன கரெக்டா லிஃப்ட் திறக்கும். அப்பதான் அவளுக்கு ரியலைஸ் ஆகும், ஐயோ நல்ல வேலை நம்ம லிஃப்ட்ல போக தெரிஞ்சோம் அப்படின்ட்டு. கரெக்டா அந்நேரம் பாஸ் வந்துருவானா, லிஃப்ட் கதவு திறந்திருக்கிறத பார்த்தனியும் வேகமா ஓடி வந்து லிஃப்ட்ல ஏறிராதன்னு அவனும் சொல்லுவான். எங்க பாஸ் ஏறிற போறானோன்ட்டு நம்ம ஹீரோயினும் பாஸ் லிஃப்ட்ல ஏறிராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ இந்த இடத்துலயே இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சந்தேகம் வந்துரும். என்னடா இது, நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியும், ஓகே இவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், அப்ப இவங்களும் இந்த டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. சோ இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அடுத்து நம்ம பாஸும் ஹீரோயினும் டைம் லூப்ல ஒன்னாதான் மாட்டிருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்களா, அது மட்டும் இல்லாம இந்த டைம் லூப் என்ன பண்ணா நிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.